வணக்கம் அப்ரஹாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள ஆவரங்காட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சுல்லான் அகிலான். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காளையார் கோயில் கல்லல் சாலையில இன்னைக்கு வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல் உதவி ஆய்வாளர் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல சுல்லான் காரில் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது காரில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கண்டுபிடித்த காவல்துறையினர் அதை கைப்பற்ற முயன்ற போது அதை எடுத்து காவல் உதவி ஆய்வாளர் குகனை வெட்டிவிட்டு சுல்லான் தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்போது உடனிருந்த ஆய்வாளர் ஆடிவேல் தனது கைத்துப்பாக்கியால் முழங்காலுக்கு கீழே சுட்டதுல தப்பி ஓட முடியாம கீழே விழுந்துட்டாரு. அதனால இந்த சுல்லான் அகிலனை பிடிச்சு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதனால மேல் சிகிச்சைக்காண்டி மதுரைக்கு கொண்டு போறதாக இப்ப தகவல் வெளியாகிருக்கிறது. இதுல உதவி ஆய்வாளர் குகன் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாரு. அவர் சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் டோங்கரை உமேஷ் பிரவீன் நேரில் பார்த்து விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வெளியாகிருக்கு. அது என்னன்னா, சுல்லான் அகிலனுடைய தங்கை பார்கவி நேற்றைய தினம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோல தனது தம்பி பல்வேறு குற்ற வழக்குல புட்டப் கேஸ், அதாவது போலீஸை ஜோடிச்சு கேஸ் போடுறதாகவும், இதனால இதுக்கு பயந்துகிட்டு அவரை கோயம்புத்தூர்ல வேலைக்கு சென்று விட்டதாக கூறப்பட்ட நிலையில கோயம்புத்தூர்ல போலீசார் கைது செய்து அவரை என்கவுண்டர் பண்ண போறாங்க. அதனால மனித உரிமை ஆணையம் தலையிட்டு என் அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இந்நிலையில இன்னைக்கு காலையில போலீசார் சுட்டு பிடிச்ச ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துது. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. போலீசார் சொல்றது உண்மையா இல்ல என்னதான் நடந்தது அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில ஒரு கேள்வியா இருக்குது. அப்ரஹாம், எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு என் அண்ணன் ஒரு ஆளு எங்கள் அண்ணன் படிச்சுட்டு இருக்கும்போதே கேஸ் போட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ வெளியில் இருந்தேன், சின்ன சின்ன கேஸாக போட்டு இப்போ கோயம்புத்தூர் வேலையை போயிருந்தப்ப கோயம்புத்தூர் காவல்துறை பிடிச்சி என்கவுண்டர் போடுறோம்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துருக்கு. எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு யாருமே என்னை பார்க்க வைக்க, எங்கள் அண்ணன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். எனக்கு தனியார் காவல்துறை மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் கேட்டு கொடுக்கணும்.